வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன நம்ம வீட்டில் சமையல்னா, சாதம் சுட சுட வச்சாச்சு. ஆனால் குழம்பு என்ன வைக்கிறதுன்னு ஒரே பிரச்சனையாக மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்தேன், கொத்தமல்லி கீரை இருக்குது பாருங்க. கொத்தமல்லி கீரையை நல்லா ஆஞ்சி வச்சுக்கிட்டேன், அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொத்தமல்லி கீரையில் தான் நம்ம இப்போ துவையல் அரைக்க போகிறோம். அது எப்படி அரைச்சி சாப்பிட்றது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாங்க இப்போ எல்லாத்தையும் வதக்கிக்கிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு, எண்ணெய் சட்டியை வச்சாச்சு. எண்ணெய் சட்டியும் காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் லைட்டாக காயட்டும். என்னென்ன வச்சுருக்கோம் பாருங்கள். வரமிளகாய், பூண்டு, புளி, உப்பு. கொத்தமல்லி கீரையை நல்லா அலசிடணும். அலசி ஆஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தேங்காயும் வச்சுருக்கேன். தேங்காய் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பூண்டும் மிளகாய் தலையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா போதும். கொத்தமல்லி இலையை அலசி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கிறோம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொத்தமல்லி இலையெல்லாம். இப்போ தேங்காய் கொஞ்சம் சிலிச்சிலாக போட்டுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். புளி கொஞ்சம் நல்லா ஒத்தாப்பிட்டு வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு அவங்கவுங்க சுவைக்கு ஏற்ப எவ்வளோ போட்டோமோ அந்த அளவு போட்டுக்கிறோம். திட்டமாக நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா வதங்கிருச்சு. ஒரு கிண்டி விட்டுக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவோம். ஆற வச்சு தான் மிக்ஸி ஜாரில் போடணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆறிடுச்சு. போட்டு அரைச்சிக்கிறோம். தண்ணி திட்டமாக ஊற்றணும். ஊற்றிக்கிடுவோம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா அரைவட்டுச்சு. சூப்பரான கொத்தமல்லி துவையல் நம்மளுக்கு அரைவட்டுருச்சு. இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இந்த பக்கத்துக்கு அரைச்சா போதும். ரொம்ப வலுவலுன்னெல்லாம் அரைக்க முடியாது. இப்போது சுட சுட சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த துவையலை நம்ம போட்டுக்கிடுவோம். நம்ம கஞ்சி சாதத்துக்கு கூட சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சாதம் பாருங்கள், பிணைஞ்சு சாப்பிடுவோமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம், பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைய எழுதி சாப்பிட்லாம். ஒரு கொத்தமல்லி சாதங்கிறது அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஒரு செரிமான சக்தியாகும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட நீங்கள். பாய். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.